ஓம் சக்தி. எங்கள் குடும்ப வாழ்வில் அருள் திரு அம்மா அவர்களால் 1990களில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு ஒன்றை இங்கே பதிவிடுகிறேன். எங்கள் குடும்பம் மிக சிரமமான நிலையில் இருந்த காலகட்டத்தில் என் தந்தை கோரமான மது என்ற அரக்கனிடம் சிக்கிக் கொண்டார். விடுபட முடியாத மனப்போராட்டம் அவருக்கும் எங்களுக்கும். அன்னையோ வாளாவிருந்தாள். குடும்பம் சிதறிப் போகும் நேரம். என் தந்தை தனியாக ஆலயம் வந்து அருகில் இருக்கும் விடுதியில் அறை ஒன்று எடுத்துக்கொண்டு தங்கியிருந்தார். சிறு வயதினர்களான நானும் என் சகோதரிகளும் என் தாத்தாவின் வீட்டில் எங்கள் அன்னையோடு கோவையில் இருந்தோம். தன் வாழ்வில் இனி என்ன செய்வது என்று அறியாத திகைப்புடன் என் தந்தை அறையில் அமர்ந்திருந்தார். அவர் தங்கியிருந்த அறையில் அருள் திரு அம்மா அவர்களின் புகைப்படம் ஒன்று சுவரில் மாட்டப்பட்டு இருந்தது. அமைதியான நேரம். என் தந்தை யாரோ தன்னை பெயர் சொல்லி அழைப்பது போன்ற குரல் கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரையும் காணவில்லை. பின் மறுபடியும் அதே குரல். குரல் வரும் திசையை கூர்ந்து நோக்கிய போது அக்குரல் அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திலிருந்து வருவதைப் போல தோன்றியது. பின் அருகில் சென்று தன் நண்பரோடு உரையாடுவது போல தன் குடும்ப பிரச்சனைகளை கூறி முறையிட்டார் என் தந்தை. அருள் திரு அம்மா அவர்களும் ஆறுதலான பதில்கள் கூற கேட்டவர் ஏதோ அற்புதம் நடக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு மது என்ற அரக்கனிடமிருந்து என்னை விடுபட செய்யுங்கள் அம்மா என்று கண்ணீரோடு வேண்டினார். அம்மா அவர்களும் இனி அது உனக்கு தேவைப்படாது என்று கூறிய பொழுதே அம்மா அவர்களின் படம் சற்று அசைய அந்த அசைவிலேயே நீர்த்துளி தெளிப்பது போல தீர்த்தம் என் தந்தையின் மேல் பட்டது. அதனை தன் கை மற்றும் உடம்பின் மேல் தேய்த்து கொண்டார். பின் அம்மா அவர்கள் மேற்கொண்டு கோவைக்கு வந்து ஆன்மீக பணிகள் செய்யும்படியும் உடனே ஆலயத்திற்கு வா என்று கூறியதோடு நானும் ஆலயம் வந்து கொண்டிருக்கிறேன், உடனே ஆலயம் வா என்றார்கள். உடனே என் தந்தையும் அறையை பூட்டிக் கொண்டு ஆலயம் வந்து ஒரு ஓரமாக நின்றார். சில நிமிடங்களிலேயே அம்மா அவர்களும் காரில் ஆலய வாசலில் வந்திறங்கி 4 கால் மண்டபத்தை கடக்கும் போது என் தந்தையார் அருள் திரு அம்மா அவர்களை இரு உருவமாக கண்டார். ஒன்று அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவம். சற்றே பின்தள்ளி ஒளி பொருந்திய அடிகளாராக இன்னொரு உருவம். ஒளி பொருந்திய அடிகளாரனுடைய உருவம் தன்னை உற்று நோக்குவதையும் என் தந்தையார் கண்டார். அன்று முதல் அருள் திரு அம்மா அவர்களை சாதாரண மனிதர் என்று எண்ணாமல் அன்னையின் உருவே ஆன்மீக குருவே என்று அவர் உணர்ந்ததோடு அவர் வழி வந்த நாங்களும் குடும்பத்தோடு குருவின் திருவடிகளில் தஞ்சமடைந்தோம். சுற்றம் நட்பு அனைத்தும் அன்னையே. அதன்பின் எங்கள் வாழ்வில் முதலிடம் அன்னையின் ஆன்மீக பணிகளுக்கே என்றாயிற்று. காலம் கடந்தது. இன்று அது நடந்து 30 ஆண்டுகள் ஆயிற்று. இதோ நாங்கள் வளர்ந்து விட்டோம். அன்னை பல்வேறு ஆன்மீக அனுபவங்களை தந்து எங்களை ஆன்மீகத்தில் முன்னேற செய்தாள். சரியான நேரத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் என் தந்தையை தடுத்தாட்கொண்டு அருள்பாலித்தார்கள். நாங்கள் குடும்பத்தோடு அன்னையின் தொண்டர்களாய் வாழும் பேறு பெற்றுள்ளோம். குருவை தன்னை போல சாதாரண மனிதன்தானே என்று எண்ணாமல் அன்னை ஆதிபராசக்தியின் வடிவமாக காண வேண்டும். குரு அருள் ஒரு மனிதனுக்கு சித்திக்குமானால் விதி மாற்றி எழுதப்படும் என்பதை எங்கள் தந்தை மூலம் எங்கள் குடும்பம் அறிந்த பாடம். ஆகவேதான் நம் முன்னோர்கள் குருவிற்கு மிஞ்சிய கண்கண்ட தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்பதை தெளிவு குருவின் திருநாமம் சொல்லுதல், தெளிவு குருவின் திருவுரு காணுதல், தெளிவு குருவின் திருவடி பணிதல், தெளிவு குருவிற்கு சேவை செய்தல் என்று போற்றி வணங்கினார்கள் என்று உணர்ந்தோம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். தொடர்ந்து கவனிப்போம்.